ஹலோ ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் NCERT சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் தியரம் 1.3ல எக்ஸாம்பிள் 5 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா √2 இஸ் இர்ரேஷ்னல்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா √3 இஸ் இர்ரேஷ்னல்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். நீங்கள் ஏற்கனவே வந்து √2 இஸ் இர்ரேஷ்னல்னு சொல்லிட்டு அந்த இது சம் நீங்கள் பார்க்காட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அது போக ப்ரைம் நம்பர்னால் என்ன, கோ ப்ரைம் நம்பர்னால் என்ன, ரேஷ்னல் நம்பர்னால் என்ன, இர்ரேஷ்னல் நம்பர்னால் என்னன்னு சொல்லிட்டு டெஃபனிஷனும் அதுக்குரிய வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த வீடியோவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போது நம்ம பார்க்க போகிறது ப்ரூவ் தட் √3 இஸ் இர்ரேஷ்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் வந்து ஒன்று தான். இப்போ வந்து நம்ம √2 எப்படி நம்ம வந்து இர்ரேஷ்னல் ப்ரூஃப் பண்ணமோ √3யும் சேம் ஃபார்மேட்டில் தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதே மாதிரி √5வும் நம்ம வந்து இதே ஃபார்மேட்டில் தான் வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, இதை வந்து இர்ரேஷ்னல்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம மாறாக தப்பாக நம்ம வந்து ஒரு அசம்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். என்னென்னா, let us assume to the contrary that √3 இஸ் ரேஷ்னல். இப்போ நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம்னா, இந்த √3யை வந்து ஃபர்ஸ்ட் ரேஷ்னல்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனலாக வந்து அது வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ரூல்ஸ் ஒபே பண்ணாதனால நம்ம என்ன பண்ணுறோம், ரேஷ்னல் கிடையாது இர்ரேஷ்னல்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரேஷ்னல்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக ரேஷ்னல்குரிய வந்து ஃபார்மேட் வந்து என்னென்னா P/Qன்ற ஃபார்மேட் இருக்கணும். நார்மலாக ஒரு ரேஷ்னல் நம்பர் எப்படி இருக்கணும்னா ரேஷியோ ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். P/Qன்ற ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் ரேஷியோனா. ஸோ அதான் ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ √3 இஸ் ரேஷ்னல்ன்றனால நான் P/Q ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், P/Q வந்து என்ன சொல்கிறாங்க, இன்டீஜர்ஸ்னால் ஒரு 1 2 3 4 5 எதுனாலும் இருக்கலாம். பட் இந்த Q நாட் ஈக்குவல் டு 0, அதாவது டினாமினேட்டரில் வந்து இந்த Q வந்து எப்போவுமே 0வாக இருக்கக்கூடாது. அதான் கண்டிஷன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த P/Qவை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிடியூஸ் பண்ணுறேன். ரிடியூஸ் பண்ணால் வந்து என்னது, ஒரு காமன் ஃபேக்டரால் ரிடியூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், A/Bங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? நான் √2 இஸ் இர்ரேஷ்னல்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். அதே தான் நான் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் இங்கே எழுத போகிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா 15/20ன்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா P/Qன்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே 5 டேபிள்ஸில் வரும். சரியா? இப்போ நான் 5 டேபிள், ஸோ காமன் ஃபேக்டர் வந்து என்னது, காமன் ஃபேக்டர் வந்து 5 தான். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை ரிடியூஸ் பண்ண போகிறேன். ரிடியூஸ் பண்ணால் 3 5s are 15, 4 5s are 20. ஸோ இப்போ என்ன ஃபார்மேட்டில் கிடைக்கிதுன்னா 3/4ன்ற ஃபார்மேட்டில் கிடைக்கிது. இந்த 3/4 நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா A/Bன்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து A/Bன்ற ஃபார்மேட் இருக்குது. இப்போ இந்த 3 பாருங்கள், இது வந்து ஒரு ஆட் நம்பர், 4ங்கிறது பாருங்கள் ஒரு ஈவன் நம்பர். சரிங்களா? ரெண்டுக்குமே வந்து காமன் டிவிஷன் வந்து ரெண்டுமே ஏதாவது டேபிளில் வந்து காமன் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து காமன் டிவிஷன் வந்து என்னென்னா 1 தான். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான். ஸோ இந்த A/Bயை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, கோ ப்ரைம்னு எடுத்துக்கிறோம். ஏன் கோ ப்ரைம்னு எடுத்துக்கிறோன்னா 3யும் 4ம் ஒரே டேபிளில் வராது, டிவைட் ஆகாது. இதுக்கு வந்து காமன் டிவைடு வந்து என்னென்னா 1 தான். சரியா? ஸோ இப்போ அதே ஃபார்மேட் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு √3 வந்து ரேஷ்னல்னு எடுத்துக்கிறனால P/Qன்ற ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை ரிடியூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கிது, A/Bன்ற ஃபார்மேட்டில் கிடைக்கிது. இந்த A/Bக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கோ ப்ரைம் சொல்கிறாங்க. A/B கோ ப்ரைம் இருக்கனால வந்து என்னது, இதுக்கு வந்து எந்த காமன் ஃபேக்டரும் இருக்கக்கூடாது. காமன் ஃபேக்டர் வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணது போக ரிமைனிங் இருக்கிறது தான் கோ ப்ரைம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து 1 தான் கோ ப்ரைமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ மற்ற நம்பர் கோ ப்ரைமாக இருக்கவே கூடாது. இப்போ பாருங்கள், √3 is equal to A/B. ரிடியூஸ் பண்ண அந்த A/Bயை நான் இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த Bயை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த B வந்து கிராஸில் போயிடுச்சு. B √3 is equal to A². ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், B² √3² is equal to A². ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த B² நான் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ஸ்கொயரும் இந்த √2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன வருதுன்னா 3ன்ற ஒரு நம்பர் கிடைக்கிது. இங்கே வந்து பாருங்கள், இந்த A² அப்படியே இருக்குது.
இதை நான் அப்படியே வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுந்தேன். எப்படி எழுதிங்கன்னா 3b² = a² அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இதை வந்து ஃபார்முலா நம்பர் 1ன்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த 3b²/a²ல நான் வந்து என்ன பண்ணேன், b² மட்டும் நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், இந்த 3யை வந்து இந்த ஆப்போசிட் சைடில் நான் கொண்டு போகிறேன். சரிங்களா? இந்த பியை வந்து ஆப்போசிட் சைடில் இப்போ நான் கொண்டு போகிறேன். கொண்டு போனால் என்ன வருதுன்னா a²/3ன்னு வருது. இப்போ இந்த a²/3ங்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? இதை தான் நான் இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கேன். என்னென்னா இந்த 3ங்கிற நம்பரு a² டிவைட் பண்ணுது. ஓகேங்களா? 3 டிவைட்ஸ் a²னா என்ன ஆகும், தென் 3 டிவைட்ஸ் a. ஆக்சுவலாக பாருங்கள், இப்போது அதாவது a² வந்து 3 வந்து டிவைட் பண்ணுது. அப்போ a² 3 வந்து டிவைட் பண்ணுச்சுன்னா ஏயையும் வந்து 3 டிவைட் பண்ணணுன்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். a/3 = c. அதாவது a² வந்து 3 டிவைட் பண்ணுச்சுன்னா ஏவையும் 3 வந்து டிவைட் பண்ணும் = cன்னு போட்டிருக்கேன். சிங்கிறது வந்து என்னென்னா ஒரு காமன் இன்டீஜர். நம்ம =0 நம்ம போட முடியாதுல்ல, இங்கே ஏதோ ஒரு இன்டீஜர்னு வரப்போகுது. சரிங்களா? ஸோ a/3 = cன்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த 3யை வந்து திரும்ப அகைன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போனால் a = 3cன்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? இப்போ இந்த a = 3cன்ட்டு இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா நம்ம ஃபார்முலா 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் 3b² = a² இருக்கா, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 3b² = a² இருக்குது. ஸோ இப்போ 3b² இந்த a²க்கு பதிலாக இந்த 3c² வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்னாகும், இந்த ஸ்கொயரை வந்து நான் தனித்தனியாக நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 3² = 9, c² 3b² வருது. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமே வந்து 3ஆல் காமனாக வந்து டிவைட் ஆகும். 1 3s are 3, 3 3s are 9. ஓகேவா? ஸோ b² = 3c². இப்போ பாருங்கள், இந்த c² மட்டும் நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? c² வந்து காமனாக வச்சுட்டு இந்த 3யை ஆப்போசிட் சைடில் கொண்டு போனால் b²/3ன்னு வருது. ஓகே, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு தான். ஏன்னா இதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோன்னா, இப்போ b² வந்து 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அப்போ bன்ற வேல்யூ வந்து என்ன ஆகும், 3ஆல் டிவைட் ஆகுமா? சரிங்களா? அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். 3 டிவைட்ஸ் b², தென் 3 டிவைட்ஸ் b. சரிங்களா? அதான் எழுதியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பாருங்கள், a வந்து 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோமா, 3 டிவைட்ஸ் a. அதே மாதிரி 3 டிவைட்ஸ் b இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ பாருங்களேன், ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் 3ன்னு வந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஏவை வந்து 3 டிவைட் பண்ணும், பியையும் 3 வந்து டிவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், a அண்ட் b ஹேவ் அ காமன் ஃபேக்டர் வந்திருக்கு. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம அசம்ஷன் நம்ம என்ன எடுத்திருக்கோம், a அண்ட் b வந்து என்னென்ன எடுத்துருக்கோம்னா நம்ம கோப்ரைம் தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? கோப்ரைம் நம்ம எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. கோப்ரைமாக இருந்துச்சுன்னா காமன் ஃபேக்டர் வந்து என்னவாக இருக்கணும், 1ஆக தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம எடுத்திருக்க அசம்ஷன் ராங்குன்னு சொல்லிட்டு இதுலேருந்தே தெரியுதா? ஓகேங்களா? திஸ் கான்ட்ராடிக்ஷன் ஹேஸ் அரைசன் பிகாஸ் அவர் இன்கரெக்ட் அசம்ஷன். நம்ம என்ன அசம்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, √3 வந்து என்ன எடுத்திருக்கோம், ரேஷ்னல்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து இன்கரெக்ட் அசம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், ஃபைனலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி ப்ரூவ்டு √3 இஸ் இர்ரேஷ்னல். ஓகேங்களா? இது வந்து